ரஜினி சார் கிறிஸ்டோடங்கர் சொல்றாரு 2014 தேர்தலின் போது திமுக காங்கிரஸுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணாங்க. 10 ஆண்டுகால அமைச்சர் அதிகாரத்தில் பங்கு பெற்று அதுக்கு பிறகு கூட்டணிகள் இல்லாம ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணாங்க. நாங்க நினைச்சா அதெல்லாம் கூட பெருசு பண்ணிருக்கலாம். அதனால இந்த மாதிரி முடிவுகள், இந்த மாதிரி கட்சியுடைய நிலைப்பாடு மாறுதுங்கிறது வழக்கமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். இதுல காட்டமா விமர்சனத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு சார். அதாவது 2019 இருந்தே தொடர் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பெற்று வருகிறது. காங்கிரஸ் வெற்றி பெறுகிற போதெல்லாம் திமுகவின் மீது சுமந்து நாங்கள் திமுக காங்கிரஸை சுமந்தது. 2019 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும். 2024 கம்ப்ளீட் ஸ்வீப் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் பெற்றது. திமுக கூட்டணி வெற்றி பெறுகிற போதெல்லாம் நான் கூட இருப்பேன். ஒரு தோல்விதான், தொடர்ந்து வெற்றி தான் பெற்று வந்தோம். உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அண்ணன் EVK இளங்கோவனுக்கு ஒவ்வொரு திமுக தொண்டனும் தமிழ்நாட்டில இருந்து போயிட்டு ஈரோடு கிழக்குல முகாமிட்டு அன்னைக்கு செய்த வேலையை காங்கிரஸ்காரர்கள் தனியாக நின்று செய்திருந்தால் அப்பேற்பட்ட வாக்குகளை பெற்று வென்றிருப்பார்களா என்பது அவர்களுக்கே தெரியும். அப்படியெல்லாம் உழைச்சிட்டு வந்த திமுக காங்கிரசுக்காக, கை சின்னத்துக்காக இவர்கள் ஒரு தோல்வியை திமுக பெற்றுவிட்டது. தோல்வி அடைந்த உடனே எங்கடா திரும்பி இருக்கிறவனு பார்த்தா ஆளை காணும், பார்த்தா பனையூர்ல இருக்கிறாங்க. இல்ல, நீங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு தோல்வி, அந்த தோல்வியினால அவங்க அணி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பு இருந்தே இந்த கூட்டணி ஒரு ஒருங்கிணைப்போடு இல்லாம தானே இருந்தது. அப்போல இருந்தே இந்த முரண் தொடர்ந்து போயிருக்க வேண்டியது தானே. ஏன் நீங்க போல? தேர்தலுக்கு காங்கிரஸ்ல இருந்தது. ஒன்னு மாணிக்கம் தாகூர், இன்னொன்னு பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி நேரடியாக விஜயை சென்று சந்தித்து விட்டு வந்தார். நீங்க அன்னைக்கே போய்க்க வேண்டியதுதானே. 5 தொகுதிகள்ல இன்னைக்கு நீங்க வெற்றி பெற்று இருக்கிறீங்கன்னா அங்க வியர்வை சிந்திய ஒவ்வொரு திமுக தொண்டனுடைய உழைப்பு இருக்கிறது. நீங்க மயிலாடுதுறையாக இருக்கட்டும், அவர் கிள்ளியூர் ராஜேஷ்குமார் இருக்கிறாங்க, அதே கிள்ளியூர்லயாக இருக்கட்டும், ராஜேஷ்குமார் கிள்ளியூர்ல தனித்து போட்டி இருந்தால் டெபாசிட் கூட வாங்கி இருக்க மாட்டார். எல்லாருக்குமே தெரியும் அது. நீங்க இருங்க, நான் பேசி முடிச்சா நீங்க பேசுங்க. அப்படி திமுக தொண்டனுடைய உழைப்பிலே நீங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டு புறவாசல் வழியாக போயிட்டு எங்களை திமுக ஒரு நன்றி கூட சொல்லாத ஒரு கர்ட்டசிக்காக நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் இடதுசாரிகளையும் அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கையும் பாராட்டுகிறேன். ஏன்னா வெற்றி பெற்றவுடன் கழக தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவரை நேரடியாக சந்தித்து வெற்றி சான்றிதழை காண்பித்து விட்டு அவர்கள் சென்று இருக்கிறார்கள். ஆனா காங்கிரஸ் யாரால் வெற்றி பெற்றோம் என்பதை மறந்துவிட்டு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை திமுகவிற்கு இன்றைக்கு செய்திருக்கிறது என்றால், மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் வாக்கு கேட்டு தமிழக மக்களிடம் சென்றால் ஒரு நாளும் காங்கிரஸை நம்பி மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஏனால் இவர்கள் செய்தது மிகப்பெரிய துரோகம். ஏன் 2024 திமுக நினைச்சிருந்தா நீங்க எதிர்கட்சி, சென்ட்ரல்ல எதிர்கட்சி, நீங்க தோத்துட்டீங்கன்ற ஒரே காரணத்திற்காக உங்களை விட்டு விட்டு வெளியே வந்திருக்குமே திமுக. தோல்வியிலும் தோழனாக இருந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு தோழனாக இருந்தவர் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்தியாவிலே முதலாக ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக சொன்னவர் எங்கள் தலைவர். இவ்வளவு செய்தும் ஒரு துரோகம், மிகப்பெரிய துரோகத்தை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இது சரியில்லை அது சரியில்லை, நீங்க அப்பவே போய்க்க வேண்டியதான. 28 தொகுதிகள் எங்களுக்கு மீண்டு இருக்கும். இன்றைக்கு நாங்கள் அதில் வெற்றி பெற்று இருப்போம். கொடுத்தது 28 தொகுதி, 5ல ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. 23 தொகுதியில தோல்வியை பெற்று இருக்கிறீர்கள். நீங்க உடனே சொல்ல திமுக தோல்வியை பெறவில்லையா? பெற்றது. நான் இன்னைக்கு சொல்றேன், மாணிக்கம் தாகூர் திமுக போட்டியிட்ட தொகுதிகளிலே நேரடியாக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார், யாரும் வேலை செய்யாதீங்க திமுகவிற்கென்று உள்ளுக்குள்ளே இருந்து குளிப்பறித்திருக்கிறார் மாணிக்கம் தாகூர். இதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். மாணிக்கம் தாகூர் நான் பேசி முடிச்சேன். 4000 வாக்குகள் வித்தியாசத்துல மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஜெயிக்கிறாரு. அன்னைக்கு மாணிக்கம் தாகூர் விருதுநகரை தனிச்சு போட்டு இருக்கணும். திமுகவினால் தான் அவர் பெற்ற அன்றைக்கு வெற்றி பெறும்போது திமுக தேவை, தோல்வி அடைந்த உடனே திமுக எல்லாம் தேவையில்லைன்னு ஓட்டம் பிடிக்கிறது. இது எந்த மாதிரியான அரசியல்? போஸ்ட் போல் அலையன்ஸ் யாரும் வேணாம்னு சொல்ல சார். நீங்க தனிச்சு நின்னு போஸ்ட் போல் அலையன்ஸ் போங்க, நீங்க பிஜேபியோட போங்க, விஜயோட போங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை சொல்கிறவர்கள் விஜய் மாதிரி தனிச்சு நிக்க வேண்டியதானே. அன்னைக்கு ஏன் கூட்டணி கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஏன் அதுக்கு முயற்சி பண்றீங்க? காங்கிரஸ் இல்லாத சார், காங்கிரஸ் இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லி அது ஆட்சிக்கு வரமாட்டோம்ன்ற பயம்
அடி வயிற்றுல யாருக்கு இருந்தது? சார், காங்கிரஸ் காரங்களுக்கு இல்ல, அவர்களை திமுக காரங்களுக்கு இருந்தது. சரி, ஓகே. சத்தியமூர்த்தி கூட்டணி வருமா சரி, வராதா? ஓகே, ஓகே, ஓகே. கூட்டணி வருமா வராதா? இல்ல, முதல் சுற்றுல கருத்து முன்வைங்க, அப்புறம் விவாதம் பண்ணலாம். சரி, ஓகே. வெயிட் பண்ணுங்க. அதாவது சரி, இன்றைக்கு சரி. மாணிக்கம் சரி, தாவூர் ஓகே, 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 ஓகே. நான் வரேன், திருப்பி வரேன். திருப்பி வரேன். ஓகே, 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 திருப்பி வரேன். அவருடைய வலிமையை புரிந்து கொள்ளுங்க. திரும்பி அந்த இடத்துல விஜய் திரும்பி பிரபாகரன் வரேன், வரேன், ஓட்டு திரும்பி வாங்கினாரு. அவரால இந்த முறை ஜெயிக்க வைக்க முடியும். திரும்பி அவரால வரேன். ஜெயிக்க வைக்க திரும்பி முடியாது. வரேன். கொளத்தூர் ஓகே, தொகுதியில சார், வரேன், வரேன், கொளத்தூர் தொகுதியில திரும்பி வரேன். கொளத்தூர் தொகுதியில தங்கள் கட்சியினுடைய தலைவரை தோற்கடித்தது யாரு? அவங்க சரி, இல்லையா? ஓகே, நான் திரும்பி வரேன். தொண்டர்களே அந்த ஓட்டு போடலன்ற நான் வரேன் சார், நான் வரேன். முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு உண்மை வரேன். உணராம முதற்கட்ட அதே கருத்து பேசுறாங்க வாங்கிட்டு வரேன். நேரம் இல்லை சார். ரஜினி சார், இப்போ நீங்க இப்போ பல ஆண்டுகளாக நாங்க முதுகில் சுமந்தோம், எனக்கு முதல்ல குத்திட்டாங்க அப்படின்னா, இப்போ காங்கிரஸால திமுகவுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னா எதுக்கு அவங்களுக்கு 28 சீட்டு கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுட்டு இருக்கணும்? அதாவது அண்ணா ஒண்ணு சொன்னாரு சார், திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தது. நான் இதை பத்தி மாணிக்கம் தாகூரும் பேசியிருக்காரு. மே 4ஆம் தேதி மதியம் 2 மணில இருந்து பேச்சுவார்த்தை போச்சு. அவர் ஏதோ பேச்சுவார்த்தை குழுல இருந்ததுனால அவர் ஏதோ பார்த்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு மே 4ஆம் தேதி மதியமே பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்து தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும். மே 4ஆம் தேதி மதியம் அண்ணா அறிவாலயமே தலைவருடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த ஒரு இது மனக்கவலையில இருந்தோம். அந்த நேரத்துல எப்படி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசி இருக்க முடியும் திமுக அதிமுக கூட்டணி? சரி சார், நீங்க வந்து என்டிஏ கூட்டணி பெற்ற வாக்குகள் எங்களுக்கு வேணாம்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் வாக்களிக்கும் போது இந்த வாக்குகளை நீங்கள் ஏற்க கூடாது என்று உணர்வுள்ள காங்கிரஸ்காரர்கள் ஏன் அதை கேட்கவில்லை? இன்னைக்கு 3 பேர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக விழுந்த வாக்குகள், என்டிஏ கூட்டணிக்கு விழுந்த வாக்குகளால் வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். குதிரை பேரம் இன்றைக்கு நடந்தது உண்மையாக இருக்கிறது. சரி, ஓகே, ஓகே, ஓகே. அதை நீங்க தெளிவுபடுத்துறோம். இருங்க அண்ணா செல்வன், நீங்க நான் பேசுறப்ப எப்ப எந்த டிபேட் இருங்க நான் சொல்லி முடிச்சேன். தலைவருடைய இது பதிவு மட்டும் நான் இது படிச்சறேன் சார். குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம். பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணியிடம் ஆதரவு கேட்டது தாவேகா சார். ஆனா நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவை இது ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பங்கேற்க வச்சது. இதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. நீங்க அதிமுக வேணாம், பிஜேபி வேணாம், ஆனா அதிமுக பிஜேபி இந்த வாக்காளர் சட்டமன்ற உறுப்பினர் ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆதரவா வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்கு மட்டும் வேணும்னா அப்ப பிஜேபிக்கு ஆதரவாக யார் போறது? அதற்கு கூட காங்கிரஸ் தான். ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்ப்பு கூட சொல்லல? 3 எம்எல்ஏ வந்து ராஜினாமா செய்திருக்கிறாங்க சார். கோவையில 10 வயது மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு அறிக்கை வந்துச்சா காங்கிரஸ் கிட்ட இருந்து? நமக்கு தேவை பதவி. கொலை நடக்கட்டும், நாங்க எதுவும் கண்டுக்க மாட்டோம்ன்றது இது கூட்டணியே கிடையாது.